மங்களம் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும். தாய் இல்லாத பொண்ணு நம்மள நம்பித்தானே இத்தனை நாள் இருந்துச்சு. விடுங்க, ஒழியட்டும். நம்மளாவது நிம்மதியா இருக்கலாம். இவளால நம் நிம்மதியே இல்லாம போச்சு. இந்த ஓடுகாரியே ஓடி போயிட்டா. அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்க. மங்களம், என்ன மங்களம், செத்துக்கிட்டு போயிட்டா அந்த பாவம் நம்மளை எல்லாம் சும்மா விடாதுமா. எதுக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அவளை வளர்த்த பாவத்துக்கு வேற என்னங்க பண்ணி தொலையிறது? சார், வாமா, பயப்படாம. தங்கவேலு சார், ஓடுகாரி நாய, உன் கையக்கார வெட்டி வச்சிருக்கண்டி. அதுக்குள்ள ஆம்பளை தொலை வேணுமா உனக்கு? நாங்க 2 பேரும் இங்க தவிச்சிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா இப்பவே குடும்ப நடத்த போயிட்டிய. ஒய்யாரமா வந்து நிக்கிறத பாரு. உன்னெல்லாம் வெட்டி பறி போடுமா. வளர் மேல ஒரு அடி கூட படக்கூடாது. அவ எங்க வீட்டு பொண்ணு, கைராசி குடும்பத்து பொண்ணு. நாங்க இங்க கொண்டு வந்து விட்டுருக்கோம் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளவு. அவ பெட்டியை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தப்போ வீட்டோட வச்சுக்க எங்களுக்கு தெரியாம இல்ல. ஆனா அவ கௌரவமா எல்லார் முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு மருமகளா எங்க வீட்டுக்கு வர. அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். இனிமே நீங்க அவன் மேல கை நீட்டுறது நல்லா இருக்காது. பாருங்க சார், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நடந்த எல்லாத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், கோர்ட்ல நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா அதிர்ச்சியா இருக்கும். அதனால எங்க மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, வளர்மதி எங்களை முழுசா நம்புறா. என்னத்த நம்புறது? காஞ்சிபுரத்திலே பெரிய கைராசி குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதை நம்பி என் பொண்ணை கொடுக்கலான்னு பார்த்தோம். இப்ப என் வீட்டுக்கார் ஜெயிலுக்கு போயிடுவார் போல இருக்கே. கோர்ட் படியேற வச்சு அசிங்கப்படுத்தி எங்க பரம்பரையிலே இது வரைக்கும் யாரும் கோர்ட் படி ஏறினது கிடையாது. அன்னைக்கு என்னமோ வாய் கீழே பேசுனீங்க. இப்ப எந்த மூஞ்சியை வச்சு இங்க வந்து நிக்கிறீங்க? மா, அதிகம் பேசாதீங்க. பாருங்க, வளர்மதி ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இன்னும் வாழ்க்கையில எந்த நல்லதும் அனுபவிக்கலன்னு சொல்லிருக்கீங்க. இந்த சொத்து எல்லாம் கூட அவ அம்மா கொடுத்தது. அதனாலதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. ஏங்க நிறுத்துங்க. யார் சொன்னது? எல்லாம் எங்க பேர்ல இருக்குங்க. வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த மனுஷன் ஓட்டவாய் வச்சுன்னு சும்மா இருக்கார பத்தியா? அம்மா வேண்டாமா, உங்க சொத்துல இருந்து நீங்க ஒரு குண்டூசு கூட எங்களுக்கு தர வேண்டாம். வேணும்னா வளர்மதிக்கு நாங்க புடவை எடுத்துட்டு வந்து தரோம். அதை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா போதும். உங்க காசுல இருந்து சல்லி காசு கூட வேண்டாங்க. ஏ சார், இந்த பொண்ணால நீங்க நல்லா இருக்கீங்கன்னு உங்க வாய் நிறைய சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணால ஒரு கஷ்டம் வந்தப்போ உங்களால தாங்கிக்க முடியல. இந்த பொண்ணுக்காக உங்களால எதையும் விட்டு கொடுக்க முடியலையே. இந்த பொண்ணு ஆசைக்காக கொஞ்ச நேரம் பொறுமையா என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியலையே. எப்படிங்க எப்படிங்க இது உங்க வயித்துல பிறந்த பொண்ணா இருந்தா இந்த மாதிரி கை கழுவி உதறிட்டு போயிருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவ உங்களை தானே சார் நம்பியிருக்கா. ஒரு மனுஷன் உடம்புல வியாதி வந்தா உடம்ப தூக்கி எறிஞ்சிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிறது கிடையாது. அதை சரி பண்ணி வாழணும்னு தானே நினைக்கிறான். அதுதான் சார் வாழ்க்கை. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்கய்யா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க தம்பி.
நீங்களும் மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல என்ன வார்த்தையால கொள்ளாதீங்க. வளர்மதி எங்க பொண்ணு இல்ல, அவ இனிமே உங்க குடும்பத்தோட மருமக. அவ சந்தோஷமா இருக்கணும்யா, அவ சந்தோஷமா இருக்கணும். அம்மா வளர்மதி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. குறிச்ச தேதியில நீ நினைச்சபடி நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் வெறும் தடங்கள் தாம்மா, தடை இல்லை. ம்? இப்பதான்ப்பா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. வரும்போது ஒரே படபடப்பா இருந்துச்சு. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு வளர்மதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாம தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அருமையான பொண்ணுடா. நீ வேணா பாரு, அவ வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. மீனாட்சி தான் பாவம் ரொம்ப டென்ஷனா இருந்தா. நான் கொண்டு வந்த சம்மந்தம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் எப்படி மத்தவங்க மூஞ்சில முடிப்பேன்னு ரொம்ப சங்கடமா இருந்தா. அதனாலதான் இப்ப கூட அவ நம்ம கூட வராம அந்த காமாட்சி அம்மன் கோயிலே வெயிட் பண்றேன், நீங்க போய் நல்லபடியா பேசி முடிச்சுட்டு எனக்கு நல்ல செய்தி சொல்லுங்கன்னு சொன்னா. சரிண்ணே, கிளம்புவோம். கிளம்புவோம். ஆனா நீ காஞ்சிபுரத்துக்கு போ. நீங்க? நான் சேலத்துல ஒரு செட்டில்மெண்ட் இருக்குல்ல, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ காஞ்சிபுரத்துக்கு போய் இறங்குனதும் நேர காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போ. அங்க மீனாட்சி காத்துட்டு இருப்பா. அவளை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்லு. சொல்றேன். வா போலாம். இந்தாங்க அண்ணி. கொடு. அம்மா, அண்ணி, அண்ணா எல்லாரும் வந்தாச்சு. வாங்க அண்ணி. மீனாட்சி, என்ன சொன்னாங்க வளர்மதி வீட்டுல? அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க அத்தை தான் ஏதோ கொஞ்சம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களாம். என்ன மீனாட்சி சொல்ற? நிஜமாவா? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சண்முகம் உடைஞ்சு போய் பேசினப்ப கூட நான் ரொம்ப மனசு சங்கடப்பட்டேன். கடவுள் ஒரு வாசலை அடைச்சாலும் இன்னொரு வாசலை திறக்கிறாருன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாமா, எப்படியோ சண்முக தம்பி வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அதுலமா தடைப்படுற ஒவ்வொரு காரியமும் முடிவுல நல்லதா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு பலிச்சிருக்கு. ஆமா, என்ன நீ இங்கே இருக்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டியா என்ன? சரி, உன் வீட்ல இருந்து யாராவது பேசினாங்களா இல்ல நீயாவது யாருக்காவது பேசுனியா? இல்ல அண்ணி, யாரும் எதுவும் பேசல. நானும் யார்கிட்டயும் எதையும் பேசல. என்ன நான் சொல்லி புரிய வச்சாலும் அதை புரிஞ்சுக்கிட்டே ஏத்துக்கிற மனநிலைமையில அவங்க இல்ல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏனே, எதுக்கு உமா அந்த வீட்டுக்கு போகணும் சொல்லுங்க? கை நீட்டி அடிச்சிருக்காங்க, அதையும் மீறியா அங்க போய் கஷ்டப்படணுமா? என்ன தம்பி, அடிச்சதுக்காகலாம் உமா இங்கேயே இருக்க முடியாதுல்ல? என்ன இது ஒரு கசப்பான விஷயம்தான். அவங்க உடனே என்ன பேசுவாங்க? நம்ம தம்பி பானுவை அடிச்சாரே அந்த விஷயத்த ஒப்பிட்டு பேசுவாங்க. இப்போதைக்கு அடிக்கிறது தப்பா ரைட்டான்னு பேசுறதுக்கு பதிலா உமா வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மீனாட்சி சொல்றதும் சரிதான். இப்படி சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்து பானுமதி அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துதான் கடைசியில ஒட்டு உறவு இல்லாம விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. அந்த நிலைமை நம்ம பொண்ணுக்கு வர வேண்டாம்.
இன்னொரு விஷயம், அவ புருஷன் இங்க இல்ல. ஏன் உமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? பேசினம்மா. அவர் உனக்கு எது விருப்பமோ அதை பண்ணு அப்படின்னு தாம்மா சொன்னாரு. ஆனா அவருக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால தெளிவா சொல்ல முடியல. ரொம்ப தூரத்துல இருக்காரா, அவருக்கும் அங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவருக்கு அங்க இடம் வசதி இல்லை போல இருக்கு. நேத்து கூட அங்க ஏதோ பாஸ்போர்ட் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இதுல நான் வேற இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அவரை இன்னும் டென்ஷன் படுத்தணுமான்னு விட்டுட்டேன். ஆனா அவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாருமா. நீ அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எல்லாம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ என்ன நினைக்கிற? இல்லம்மா, எனக்கு என்னவோ அவங்க அடிச்சதை சாக்கா வச்சு இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் கிளம்புறேம்மா. அவங்க ஏதாவது பேசினா அப்புறம் அதை பார்த்துக்கலாமா. சரியா சொன்ன. அம்மா, இவ சாப்பிட்டாளா? சாப்பிட்டாமா? சரி, நீ கிளம்பு. அம்மா நான் கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன். வேண்டாண்டா, யாரும் அவளை போய் விட்டுட்டு வர வேண்டாம். பக்கத்துல தானே இருக்கு வீடு. இத பார், நாம போனோன்னு வச்சுக்கோ, நம்ம மேல இருக்கிற கோவத்தையெல்லாம் உமா மேல காட்டுவாங்க. அதனால யாரும் போக வேண்டாம், அவளே போயிடுவா. மாமா, மாமா, நான் வேலைக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேன் மாமா. வீட்லயே சும்மா வெட்டியா உட்காந்து பொழுது போக்காம ஏதாவது வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இவ என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கா? வேலைக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சா? ஏன் என்ன பார்த்து இவ மட்டும் டெய்லி ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வேலைக்கு போறாளே, நம்ம போனா என்னன்னு தோணுதா? வேலைக்கு போறதுக்கான பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கெல்லாம் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற? ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். போ, உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. அண்ணி, முதல்ல இந்த உலகத்திலேயே நீங்க மட்டும்தான் பெரிய ஆளுன்ற நினைப்ப கர்வத்தை கொஞ்சம் தூக்கி போடுங்க. உங்களுக்கும் உங்க படிப்புக்கும் திறமைக்கும் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு வேலை கிடைச்சதோ அதே மாதிரி என் தகுதிக்கும் திறமைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கம்பெனிலயாவது ஒரு வேலை கிடைக்காமல போயிடும். ஓ, உங்களுக்கு என்ன தகுதி திறமை இருக்குன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? இந்த ஹோட்டல்ல எல்லாரையும் வெல்கம் பண்ற வேலை, அப்புறம் இந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி வேலை இல்லையே, அது கூட செட் ஆகாது. ஏன்னா அது கொஞ்சமாவது பர்சனாலிட்டி வேணும். உங்க ஹைட்டுக்கும் உங்க பர்சனாலிட்டிக்கும் என்ன மாதிரி வேலை? பெஸ்ட் என்ன தெரியுமா? இந்த நகை கடையிலலாம் டிசைன் காட்டுறது, அப்புறம் இந்த துணி கடையிலலாம் இல்லப்பா துணி அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை கரெக்டா இருக்கும்லப்பா இவங்களுக்கு. கரெக்ட், அந்த மாதிரி வேலை தான் கரெக்ட். உமா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னை இந்த வீட்டை நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த மாதிரி நினப்பெல்லாம் வருது? எதை எதை சொல்லணுமோ அதெல்லாம் மறைச்சிட வேண்டியது. வேலைக்கு போகிறத மட்டும் வந்து கேட்டுட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னதான் இந்த வீட்டில் பிரச்சனை? ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம அவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? அவன் நம்ம கிட்ட பர்மிஷனுக்காக வந்திருக்கா, தகவல் சொல்ல வந்திருக்கா, அவ்வளவுதான். நாம பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு அவளை கேட்க போய் அப்புறம் அவ வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க இங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி அவங்க நம்ம மேல கைய போங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத அசிங்கம்லாம்? அவ புருஷன் ஃபாரின்ல சம்பாதிச்சு பணத்தை தனியா அவளுக்கு அனுப்புறான், இவ தனியா வேலைக்கு போகணும்னு சொல்ற. இத பாருமா, எதுக்குமா எங்க கூட நீ இருந்துகிட்டு நீ பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது தனி கொடுத்து பண்ற மாதிரியே இருக்கு. மாமா,
நான் எதுவும் தப்பா பேசல. வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தானே சொன்னேன். தனியா சேர்த்து வைக்கிறேன்னு நான் சொன்னேன். அதான் எல்லா முடிவும் நீயும் புருஷன் எடுத்துறீங்க. அதுக்கு நாங்க தலையாட்டணுமா? நீ இப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? ஓ, மாமனார் விஆர்எஸ் வாங்கிட்டாரு, இனிமேல் இவன் எதுக்குமே லாயக்கு இல்ல நீ நினைச்சுக்கிட்ட, அப்படிதானே? ஐயோ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப பானு கூட தான் வேலைக்கு போறாங்க. அவங்கள மாதிரி நானும் ஒரு வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சு என்னோட தேவைகளை நானே பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இத தானே கேக்குறேன். அதையே நீங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க. ஏய், இத தானே கேக்குறேன். அதையே நீங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க. ஏய், முதல்ல என்னோட கம்பேர் பண்ணி பேசுறத நிறுத்து. உன் ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? எதுக்கு எடுத்தாலும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு. சரி, வேலைக்கு போகணும்னு குத்துக்கிறியே, உனக்கு என்ன வேலை கிடைச்சிருச்சா? எந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டியா? ஜாப் ப்ரொஃபைல் ஏதாவது பார்த்தியா? இன்டர்வியூ ஏதாவது அட்டென்ட் பண்ணியா? ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் வேலைக்கு போறேன்னு குதிக்கிறது. அவன் இன்ஜினியரிங் MBA படிச்சுட்டு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. லோக்கல் காஞ்சிபுரம் காலேஜ்ல ஆர்ட்ஸ் டிகிரியை முடிச்சுட்டு நானும் வேலைக்கு போறேன்னு பானு, இத பாருமா, உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த வீட்டுக்கு சரியா அடக்கமா இருப்ப நினைச்சு தான் கூட்டிட்டு வந்தோம். ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் பெரிய பிரச்சனையா வெடிக்குது. நீ வேலைக்கு போகாம இரு. அது நீயும் உன் புருஷனும் எடுக்க வேண்டிய முடிவு. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஊர்ல உங்க கைராசி குடும்பத்தை எப்படி பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அதே மாதிரி பேங்க் மேனேஜர்னு வெளியில எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதை அசிங்கப்படுத்தாம பாத்துக்க. ஆமா, உங்க கைராசி குடும்பம் தான் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். உங்க வீட்டு பொம்பளைங்களாம் படி தாண்ட மாட்டாங்களே. நீ வேலைக்கு போறதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அந்த வீட்டுல நான் சோ கால்டு மருமகளா இருக்கும் போதே வேலைக்கு போறதுக்கு 1008 கண்டிஷன்ஸ், 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நீ வேலைக்கு போறேன்னு சொன்ன உடனே ஹேண்ட் பேக்கையும் ஹீல் ஷூவையும் கொடுத்து அனுப்புறாங்களா அவங்களே வேலைக்கு? ஆமா, நீங்க என்ன படிச்சீங்க? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி தானே? உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த கூகுள் CEO சுந்தர் பிச்சை இருக்காருல்ல, அவருக்கு அடுத்த போஸ்ட் காலியா இருக்கான். நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். நீ படிச்ச படிப்புக்கு வாயை மூடிட்டு போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. அங்க கூட உனக்கு மெயின் டிஷ் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. போய் சைடுல ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. அண்ணி, நீங்க ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு அண்ணி? எனக்கு அந்த ஆளுக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இன்னொரு தடவை அண்ணின்னு கூப்பிட்ட நடக்கிறதே வேற. சரி, இனியும் உங்களை அண்ணின்னு கூப்பிட்டு என்ன நானே அசிங்கப்படுத்திக்க விரும்பல. என்னது? என்ன சொன்ன? இத பாருமா, நீ வேலைக்கு போ, என்னவோ பண்ணு. எங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. நீ ஆச்சு, உன் புருஷனாச்சு. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். உன் புருஷனை முதல்ல இங்க வர சொல்லு. நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு, சில முடிவுகளும் எடுக்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. Useless idiot. என்ன தம்பி, லாயர் என்ன சொன்னார்னு சொல்லுங்க. பொண்ணு வீட்ல எல்லாரும் திருப்தியா தான் இருக்காங்க. நேத்து கூட வளர்மதியோட மாமா ஃபோன் பண்ணாரு. நடந்த எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டாரு. இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தோஷ பிரார்த்தனை கூட செய்யறதா சொன்னாங்க. இத பாருங்க, இனிமே எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இல்ல அண்ணி, நம்ம லாயர் தெளிவா சொல்லிட்டாரு. விவாகரத்து வாங்கிட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா பல சமயங்கள்ல முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா. ஆனா அதுக்கு முதல் மனைவியோட சம்மதம் ரொம்ப முக்கியம். அதனால பானு கைப்பட எழுதி கொடுத்தா அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, இல்லை அவள் நடத்தையில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, குற்றங்கள் இருந்தாலோ
இல்ல வாழ்க்கை நடத்துறதுக்கே விருப்பம் இல்லைனாலோ கண்டிப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்கான். ஆனா ஒப்புதல் கையெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. சரிங்க தம்பி, நான் வேணா பானு கிட்ட போய் பேசி பார்க்கறேன். அவ இதுல எதுவும் பெருசா பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவகிட்ட ஒவ்வொரு வாட்டியும் பேசினப்போ உங்க மேல எந்த விருப்பமும் இல்லைன்னு தான் சொல்லுவா. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதை பாரு மீனாட்சி, இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க நம்மளை நம்பி பொண்ணு கொடுக்குறாங்க. அம்மா சொன்ன மாதிரி உமா கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா பானுமதி வேணான்னு வாயால சொன்னா பத்தாது. இந்த கல்யாணத்துல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுன்னு அவ கைப்பட எழுதி கொடுக்கணும். சரிங்க, அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உமா வா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் அண்ணி. ஏன் உமா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, எனக்கு வர வர அந்த வீட்ல இருக்கிறது ஒரு யுகம் மாதிரி போயிட்டு இருக்குமா. அதான் நான் வேலைக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேம்மா. என்னடி என்ன சொல்ற? என்னம்மா, ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க? சரி, நீ வேலைக்கு போறதுக்கு என்னடி அவசியம் இருக்கு? இங்க பாருங்கம்மா, நான் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்கேம்மா. அது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.